பிரைஸ் லார்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர். இந்த இளந்துளிர் என்கிற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்து வருகிறீர்கள். உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலேயும் கூட நம்முடைய குடும்பத்தில் அநேக ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்கிற ஒரு சூழலை நாம் பார்ப்பதற்கு பிரயாசப்பட்டேன் வேதாகமத்திலிருந்து. அப்பொழுது அந்த லோத்துவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பி பார்க்க முடிந்தது. இன்னைக்கு நம்முடைய வீடுகளை நாம் பார்க்கும் பொழுது, வீட்டில் கணவனார் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இல்ல மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கர்த்தர் மேல் அன்பு வைத்திருப்பாங்க. ஆனா மற்றவர்கள் அதிகமாய் தேவனை தேடுகிறதுல, தேவனை துதிக்கிறதுல அதிகமான கவனம் செலுத்துவது இல்லை. ஆனா ஏன் என்று சொல்லி, ஏன் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை? வேதம் சொல்கிறது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதாகமத்துல பார்க்கிறோம். ஆனால் தன்னுடைய ஒரு குடும்பத்திலே ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டால், நம்ம அநேக நேரங்களை பார்க்க முடிகிறது. ஒரு வீட்டுல ஒருவர் ரட்சிக்கப்பட்டா அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் சில நேரங்களிலே ஒரு வீட்டுல ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டு அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படாமல் இருக்க காரணம் என்ன என்று சொல்லி நாம் வேதாகமத்தை கொஞ்சம் திருப்பி பார்க்கும் பொழுது, லோத்துவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்க்க முடிகிறது. லோத்துவை குறித்து எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் லோத்து அந்த சோதோகுமாரா பட்டணத்திலே அவன் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, அவன் வாசல் அருகே இருந்து கொண்டிருந்தான். மாலை பொழுதிலே வாசல் அருகே. அதாவது இன்றைக்கு இருக்கிறதை போல நாம் வில்லேஜ் அன்றைக்கு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு கிராமத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தினுடைய ஆரம்ப பகுதி, அதாவது அந்த கிராமத்திற்கு உள் வாசல் வரும் பொழுது, அந்த வாசல் வருகிற அந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்கும். அப்ப அந்த டீ கடையில மாலை பொழுது அந்த டீ கடையில அநேக முதியவர்கள் எல்லாம் வந்திருந்து அந்த இடத்துல வந்து கதைகள் பேசி அதுல ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷப்பட்டு கொள்வார்கள். அப்ப அந்த இடத்துல அநேக நேரங்கள் அந்த இடத்துல ஒரு பரியாசம் பண்ணுகிற ஒரு சூழல் கூட வந்திருக்கலாம். நீங்கள் வேதாகமத்தை நீங்க திருப்பி பார்க்கும் பொழுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் ஏன் நான் உட்காரக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல அநேக நேரங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை குறித்து இப்படி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவனை இந்த நாட்டுல அந்த கிராமத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் மாலை மலராக அந்த இடத்துல ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நேரத்துல கூட நீங்க பாருங்க, இதே போலதான் நம்முடைய வீடுகளில நம்முடைய ரட்சிப்புல நடத்தின ஊழியர்கள் அநேகர் இருப்பார்கள். நம்ம கடவுளுக்குள்ள நடத்தினவர்கள் இருப்பார்கள். சக விசுவாசிகள் இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொருவரையும் குறித்து நாம் வீடுகளுக்குள்ள இருந்து குறை சொல்லிக் கொண்டே இருப்போம். அப்ப ரட்சிக்கப்படாதவர்கள் நினைப்பார்கள், அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை அறிந்தவர்களே இப்படி இருக்கும் பொழுது நான் அந்த தெய்வத்தை தேடாமல் இருப்பது நல்லது, நான் இருக்கிற வண்ணமாகவே இருந்து விடுகிறேன் என்று சொல்லி அநேக நேரம் நம்முடைய குடும்பங்களை ரட்சிப்புல வழிநடத்த முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய குறை கூறுகிற ஒரு சுபாவம். இந்த சுபாவம் நம்மளை விட்டு எப்பொழுது மாறுகிறதோ அந்த இடத்துல தேவனை குறித்து மகிமைப்படுத்தலாம். அந்த இடத்துல அந்த சபை குறித்து மேன்மையா சொல்ல எவ்வளவோ இருக்கு. ஒரு சபையில கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் இன்னைக்கு என்னோடு இப்படி பேசினார், நான் துக்கத்துல இருந்தேன், வேதனையோடு போனேன், எனக்கு ஆறுதல் இல்லாமல் இருந்தது, ஆறுதல் கிடைச்சது, சந்தோஷம் வந்தது, மன மகிழ்ச்சி வந்தது, என் கண்ணீர் மாறியது. இதெல்லாம் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாவற்றையும் மனிதர்கள் விட்டுவிட்டு அதை இன்னைக்கு அநேகர் குறை சொல்லுகிறதுனால அந்த சபை ஊழியரை அந்த குடும்பம் அங்கீகரிக்கவில்லை. அதனால அவர் ரட்சிப்பு தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, அந்த பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்ததுனால, இந்த இந்த லோத்து உட்கார்ந்ததுனால தன் குடும்பத்தை அவன் இழந்து போனான். அதே போலதான் இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவையில்லாத இடங்களில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால, பரியாசக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்முடைய குடும்பங்களை நாம் இழந்து போக வேண்டியது இருக்கும், ரட்சிப்பை இழந்து போக வேண்டியது இருக்கும். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போய்க்கொண்டே இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படவே செய்யாது. அதனால உங்களுடைய வீடுகளில் கவனமா இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் மகிமைப்படுத்துங்க. ஒரு மனிதனை மகிமைப்படுத்தாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.